எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளை பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நல்ல தெய்வம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை நன்மை செய்து உங்களை உயர்த்தி கனப்படுத்துவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 12வது அதிகாரம் 2வது வசனம். நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன், நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பயம் வரும்பொழுது முதலாவது நாம் இழக்கிறது நம்முடைய நம்பிக்கை இழந்து போகிறோம். இன்றைக்கு நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய நம்பிக்கை யார் மேல் நாம் வைத்திருக்கிறோம் என்பது மிக மிக அவசியம். மனிதர்கள் மேல் வைத்திருக்கிறோமா, இல்லை நம்மை சுற்றி இருக்கிற ஜனத்தின் மீது வைத்திருக்கிறோமா, இல்லை உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் மேல் வைத்திருக்கிறோமா, இல்லை நம்முடைய சுய பலத்தின் மீது வைத்திருக்கிறோமா, இல்லை ஆள் பலத்தில் வைத்திருக்கிறோமா, இல்லை நமக்கு இருக்கிற பணபலத்தின் மீது வைத்திருக்கிறோமா, சொத்துக்கள் மீது வைத்திருக்கிறோமா என்று நாம் சற்று நிதானித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. நாம் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தை நாம் அசார அம்சத்தை பார்ப்போம் என்று சொன்னால், எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த இழப்புகள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த துக்கம் வந்தாலும், எந்த நெருக்கங்கள் வந்தாலும், என் நம்பிக்கை ஒரு நாளும் உம்மை விட்டு விலகாதிருக்கும் என்பதில் அவன் உறுதியாயிருக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு பயம் உள்ளே வரும்பொழுது நாம் நம்பிக்கை இழந்து கர்த்தர்மே அதுவரை கர்த்தரையே பார்த்து கொண்டிருந்த நம்முடைய கண்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்க ஆரம்பிக்கும். நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க ஆரம்பிக்கும். இதை வைத்து என்ன செய்ய முடியும் என்று பிரயாசப்பட நம்முடைய இருதயம் யோசிக்கும். பிரியமானவர்களே, அது அல்ல நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய உறுதியான நம்பிக்கை, நம்முடைய உறுதியான விசுவாசத்தை நாம் கர்த்தர் மேல் வைப்போமே ஆனால், கர்த்தரை சார்ந்து நடப்போமே ஆனால், கர்த்தருடைய கரத்தை பிடித்து நடப்போமே ஆனால், நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. சங்கீதம் 56:3 சொல்லுகிறது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் அழகாய் சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் பயம் என்பது வரும். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பயம் என்பது நிச்சயம் வரும். ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் பயம் நிச்சயமாய் வரும். ஆனால் அந்த பயப்படுகிற சூழ்நிலையில் என்னுடைய நம்பிக்கை வேற எங்கேயும் இல்லை. உம்மையே நம்பி இருப்பேன், உம்மையே சார்ந்திருப்பேன். 1000 சத்துருக்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், என் நம்பிக்கை உண்மையிலே இருக்கும் என்று சொல்லி நாம் தீர்மானம் வைப்போம். கர்த்தரை நம்பி இருப்போம். நிச்சயம் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கர்த்தரை ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை கனப்படுத்துவீராக ராஜா. பயத்தின் ஆவியினால் யார் யாரெல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பயத்தின் ஆவியை நீ துரத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, தேவையில்லாத பயம், சம்பவிக்காத காரியங்கள் சம்பவிப்பது போல வருகிற பயம், கலக்கம், திகில் எல்லாம் இப்பொழுது விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கிருபை சுதந்திரிக்கட்டும். பெரிய காரியங்களை செய்த ஆசீர்வதியும். உங்கள் நாமத்தை மாத்திர நிர்மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.